வணக்கம். நம் உலகமே சுருங்கிவிட்டது, உள்ளங்கைக்குள் வந்து விட்டது. உள்ளங்கையிலிருந்து இன்னைக்கு உலகத்தை பார்க்கிறோம். அமெரிக்கால என்ன நடக்குது, ஆஸ்திரேலியால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பக்கத்து வீட்டுல யார் இருக்கா, நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்றத மறந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு மாய உலகத்துலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா டெக்னாலஜி நிறைந்த ஒரு உலகமா இருக்கு. டெக்னாலஜி முக்கியம்தான். ஆனா 24 மணி நேரமும் அதுல மூழ்கி கிடக்க நம்ம ஒன்னும் ரோபோ இல்ல. நமக்கு மனசு இருக்கு, மனிதர்கள் இல்லையா? வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை சாதிக்கணும் அப்படின்னு. ஆனா கடைசியில திரும்பி பார்த்தா நம்ம இழந்தது திரும்ப வரவே வராது. நம்ம உடல் நலமும் மனநலமும். அது ரொம்ப முக்கியங்க. நம்ம எதுக்காக ஓடுறோம்? நம்மளோட மகிழ்ச்சிக்காக ஓடுறோம், நம்மளோட சந்தோஷத்துக்காக ஓடுறோம், நம்மை சுற்றி இருக்கும் உறவுகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ஓடுறோம். நம்ம இல்லாம, நம்ம உடல் ஆரோக்கியம் இல்லாம அது இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியில வரணும். அப்பதான் இது சாதாரணமா ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஆரம்பிச்சு டிப்ரெஷன், அதுக்கப்புறம் டிஸ்ஆர்டர், குரானிக்ல வந்து முடியும். தீராத ஒரு மனநோயில வந்து முடிஞ்சிருதுன்றாங்க. அதனால இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுல இருந்து எப்படி நம்மளை மீட்டெடுக்கிறது, மன ஆரோக்கியத்தோட எப்படி வாழ்றது அப்படின்றத சில டிப்ஸ் எல்லாம் மருத்துவ உலகம் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு சிலது பார்ப்போமா? முதல்ல நாம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். மனசுக்குள்ள இருக்கிறத வெளில சொல்லணும். நம்ம எந்த ஒரு எண்ணம் வந்து நம்ம அதிகமா தொந்தரவு பண்றது, அதை வெளியில சொல்லணும். அப்படி இல்லையா ஒரு பேப்பர்ல எழுதி போடலாம், எழுதி அதை கிழிச்சு போடலாம். அப்படி இல்லையா உங்க நண்பர்கள்ட்ட அதை பகிர்ந்து கொள்ளலாம். இப்படி மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்லும் போது மனசு கொஞ்சம் லேஸ் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வைக்கணும். எது முதல்ல பண்ணணும், எது கடைசியா பண்ணணும், எது இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு எடுத்து வச்சு அதை பண்ணணும். கடைசி நேரத்துல எல்லாம் நெக் வச்சு பண்ணும்பொழுது என்ன ஆகும்? அது வந்து மன அழுத்தத்துல தான் நமக்கு முடியும். அதனால நம்மளுடைய வேலைகளை ஸ்கெடியூல் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்றது ரொம்ப நல்லது. மூணாவது பாத்தீங்கன்னா, செல்ஃப் பிளேம். நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், நான் ஏன் இதை பண்ணேன், நான் ஏன் அங்க போனேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப நினைச்சு மன வருத்தத்துக்குள்ள திரும்பி வந்து டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. அதுல இருந்து வெளில வரணும். நடந்தவை அனைத்தும் நல்லவையே, இனி நடக்க இருப்பது நல்லவையே அப்படின்னு நினைச்சு மனசை வந்து தைரியப்படுத்திக்கணும். அப்பதான் இதுல இருந்து வெளில வர முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். 20 மினிட்ஸ் வாக்கிங் போலாம், ரன்னிங் போலாம், யோகா பண்ணலாம், இல்ல வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம், இல்லைன்னா நண்பர்களோட சேர்ந்து நல்லா ஜாலியா அரட்டை அடிக்கலாம். அதெல்லாம் பண்ணும்போது நம்ம மனசு ரொம்ப புத்துணர்வு பெறுமா. அடுத்தது பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு உணர்வு. நீங்க உங்க உடம்புக்குள்ள நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க உணரணும். உங்க எமோஷன்ஸை நீங்க உடம்புக்குள்ள ஃபீல் பண்ணணுமா. அப்பதான் வந்து ஒரு ஆரோக்கியமான மனநலமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஹாப்பி மொமெண்ட்ஸ். அது பாத்தீங்கன்னா, நம்ம காலையில எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகள் நம்ம அனுபவிச்சிருக்கோம்னு எழுதும் போது தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் இல்லையே, சந்தோஷமான தருணங்கள் வரலையே நினைச்சு கவலைப்பட்டிருப்போம். ஆனா எழுதணும்னு ஆரம்பிக்கும் போது, இன்னைக்கு காலையில எழுந்திருக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். எத்தனை பேர் காலையில எழுந்திருக்க முடியாம இருந்திருக்காங்க, எத்தனை பேரால தன்னுடைய வேலைகளை செய்ய முடியாம மற்றவர்கள் உதவியோட செய்யறாங்க. அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாமே நமக்கு சந்தோஷமான தருணங்கள் தான், ஒரு பிளெஸிங்ஸ் தான். அப்படிதான் நம்ம சொல்லணும். வாக்கிங், எத்தனை பேரால இன்னைக்கு வாக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் போக முடியல, ஆனா நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது வந்து ஒரு சந்தோஷமான தருணம் தான். இன்னைக்கு வந்து பாஸ் பாராட்டினார், அது வந்து ஒரு சந்தோஷமான தருணம். நீ குடும்பத்தோட வெளியில போனோம், சந்தோஷமா இருந்தோம், சந்தோஷமான தருணம். இப்படி நிறைய நம்மளுக்கு ஒரு நாள்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு குழந்தைங்களோட சிரிச்சு பேசி விளையாண்டோம், சந்தோஷமான தருணம். ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம், சந்தோஷமான தருணம். அப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதுங்க. அப்ப வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது தெரியும். நம்மளுக்கு கடவுள் எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாருன்னு. மனசு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் இல்லையா? சுவர் இல்லாம என்ன பண்ண முடியும்? அதனால நம்மளோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். நன்றி.